நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே, அவருடைய அறிக்கையை பார்த்தேன், வரவேற்கத்தக்கது. மிகவும் நீண்ட அறிக்கை இல்லாமல் 2 வழிகளில் சொல்லி இருக்கிறார்கள். சிபிஐ, ஐடி, இடி எல்லாமே வச்சு இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனும் ஆயுதமாக சேர்ந்து விட்டது என்று அவருடைய வாதத்திலேயே பிரதிவாதமாக அவரே செல்ஃப் கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாரு. ஆக மொத்தம் பராசக்திக்கு கொடுத்தது சிபிஎஸ்இ கொடுத்தது திமுக பிஜேபியோட இருக்குது. அப்போ பிஜேபியோட அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம், அந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் எல்லாம் திமுக ஆளுங்களா? அப்போ பாஜகவோட கை கோத்துட்டு இருக்கா. அதுதான் டிவிக்கு கேட்கறாங்க. ஆனா பராசக்திக்கும் கொஞ்சம் டிலே பண்ணி தானே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு முன்னாடியே கொடுத்தாங்க. கொடுத்தா ரெண்டு அப்ரோச் இருக்கு. மொத்தம் 47 கேஸ் இருக்குதுங்க சென்னை ஹைகோர்ட்ல பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி. இந்த 2க்கு என்னங்க இம்பார்ட்டன்ஸ்? அது ஒண்ணுக்கு ஒண்டி என்னங்க கொடுத்தது? 47க்கு கொடு. நீதினா 47க்கு நீதி வேண்டாமா? அவங்க பணம் போட்டிருக்கான்ல.